பூஜையிலேயே ஒரு சில உபச்சாரங்களுக்கு மாற்றாக இந்த உபச்சாரம் நம்ம செய்யும் பொழுது அந்த உபச்சாரங்களுக்கு மாற்றாக அக்ஷதையை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று நம்முடைய சாஸ்திரமே சொல்கிறது. எல்லோருடைய இல்லங்களிலுமே நம்ம நெல் பொரியை வாங்கி வைத்திருக்க வேண்டும். இது போன்று ஒரு அர்ச்சனைக்கு ஒரு புஷ்பம் கிடைக்காத நேரத்திலே நம்ம வீட்லயும் பூக்கல, வெளியில நல்ல மழை பெய்யறது, என்னால கடத்திற்கும் போக முடியலன்னு வரும் பொழுது, ஆனால் தினந்தோறும் நான் இறைவனை அர்ச்சிக்கக்கூடிய பழக்கத்தினை வைத்திருக்கிறேன் வரும்போது இந்த நெல் பொரியை கொண்டு இந்த லாஜ புஷ்பத்தினை கொண்டு தாராளமாக நீங்கள் இறைவனை அர்ச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் அர்ச்சனை பூக்கள் கிடைக்காத நாட்களில் அக்ஷதையை பயன்படுத்தலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. வீட்டுல நம்ம பூஜை பண்றதுக்காக, அர்ச்சனை பண்றதுக்காக நம்ம பூவெல்லாம் வீட்டுல கூட சமயத்துல செடியில அந்த நந்தியாவட்டை, அப்புறம் செம்பருத்தி எல்லாம் பறிச்சு வச்சிருப்பா, மல்லி முல்லை எல்லாம் பறிச்சு வச்சிருப்பா, இல்ல கடையில இருந்து கூட வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா. அதுபோல் கிடைக்காத நாட்களில் நம்ம அக்ஷதையை பயன்படுத்தி பூஜை செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அக்ஷதையை பூஜைக்கு பயன்படுத்தலாம், ஆனால் புஷ்பத்திற்கு மாற்றாக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க நம்ம முன் வைக்கிறோம். அது கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். அது அப்படியே ஒரு புறம் இருக்கட்டும். பூஜையில அக்ஷதையை பயன்படுத்தலாம்னா எங்க சார் பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னா, அலங்கரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது அக்ஷதைத்தான் போட போகிறோம். ஆனால் பூஜையிலேயே ஒரு சில உபச்சாரங்களுக்கு மாற்றாக இந்த உபச்சாரம் நம்ம செய்யும் பொழுது அந்த உபச்சாரங்களுக்கு மாற்றாக அக்ஷதையை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று நம்முடைய சாஸ்திரமே சொல்கிறது. அதாவது வஸ்திரம் சமர்ப்பயாமி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வஸ்திரத்திற்கு பதிலாக கூட அக்ஷதையை போடலாம். வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லும் பொழுதும் சரி, உபவீதம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவார், அந்த உபவீதத்திற்கு பதிலாக கூட அக்ஷதையை போடலாம். அதே போல ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது ஆபரணானி அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி கூட நம்ம அக்ஷதையை சமர்ப்பணம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான் தெரியுமா, ராஜோபச்சார வேதோபச்சார மந்திரோபச்சாரங்கள்லாம் பண்ணும் பொழுது அதுல பார்க்கும்போது சத்திரம் சமர்ப்பயாமி, சத்திரம்னா குடை, இந்த நம்ம ஆலயங்கள்லாம் குடை காமிக்கிற மாதிரி நம்ம வீட்டுல குடையெல்லாம் வச்சிருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி உபச்சார ஷோடசோபச்சாரங்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்துல சத்திரம் சமர்ப்பயாமி எனும்பொழுது அக்ஷதையை போடலாம், சாமரம் விஜயாமி எனும்போது அக்ஷதையை போடலாம். இப்படி ஒவ்வொரு உபச்சாரத்திற்கும் நம்ம அக்ஷதையை போடலாமே தவிர புஷ்பத்தை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டும் சொல்றார். புஷ்பங்கள் கிடைக்காத பட்சத்திலே நான் என்ன சார் செய்யலாம்னு சொன்னா, லாஜ புஷ்பம்னு சொல்லுவா தெரியுமா. லாஜம் என்று சொன்னால் நெல் பொரி, அந்த பொரி தெரியுமா, பொரின்னு சொன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த முட்டை பொரி கிடையாது, நெல் பொரின்னு சொல்லுவா தெரியுமா. இப்ப கூட நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அந்த பொரி உருண்டை எல்லாம் பிடிச்சிருப்பா, புஷ்பமாகவே பயன்படுத்தலாம் சொல்றா நெல் பொரிய. அதனால்தான் நெல் பொரிக்கு லாஜ புஷ்பம் என்றே பெயர் அப்படின்னு சொல்ற, லாஜ புஷ்பம்னே சொல்லுவா. லாஜம்னு சொன்னா நெல் பொரி. அது எப்படி சார் புஷ்ப கணக்கில் எடுத்துக்கிறான்னு சொன்னா, இந்த பொரி வறுக்கும் பொழுது பார்த்திருக்கலாம் நெல்லை கொண்டுதான் வறுப்பா. அப்படி வறுக்கும் பொழுது அந்த நெல்லினுடைய அந்த தோல் என்ன ஆகும்னா அப்படியே விரிவடையும், அதிலிருந்து மேலே இந்த பொரியானது வந்து கொண்டிருக்கும். அது அப்படியே தனித்தனியா பிரிச்சு புடைக்காம எடுத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தோம்னா இந்த நெல் எப்படி இந்த அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இந்த புஷ்பத்திலே எப்படி கீழே ஒரு இதழ்கள் விரிந்திருக்கிறதோ அதே போல இந்த நெல் பொரியிலே கீழே இந்த நெல்லினுடைய தோலானது இப்படி விரிந்திருக்கும், அதற்குள்ளாக இந்த அரிசியானது பொரிந்து அப்படியே பொறி மாதிரி நிற்கும். அதை பார்க்கறதுக்கே ஒரு புஷ்பம் மாதிரி இருக்குமாம். இயற்கையாகவே அது புஷ்பமாகவே காட்சி அளிப்பதால் தான் அந்த நெல் பொரியை லாஜ புஷ்பமாக நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றார். எல்லோருடைய இல்லங்களிலுமே நம்ம நெல் பொரியை வாங்கி வைத்திருக்க வேண்டும். இது போன்று ஒரு அர்ச்சனைக்கு ஒரு புஷ்பம் கிடைக்காத நேரத்திலே நம்ம வீட்லயும் பூக்கல, வெளியில நல்ல மழை பெய்யறது, என்னால கடத்திற்கும் போக முடியலன்னு வரும் பொழுது, ஆனால் தினந்தோறும் நான் இறைவனை அர்ச்சிக்கக்கூடிய பழக்கத்தினை வைத்திருக்கிறேன் வரும்போது இந்த நெல் பொரியை கொண்டு இந்த லாஜ புஷ்பத்தினை கொண்டு தாராளமாக நீங்கள் இறைவனை அர்ச்சிக்கலாம். அக்ஷதையை கொண்டு வேற வழி இல்லைன்னா நம்ம அர்ச்சனை பண்றோங்கிறது வேற. ஆனால் அக்ஷதையை கொண்டு மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்யக்கூடாது, மகாவிஷ்ணுடைய அர்ச்சனையிலே அக்ஷதையை பயன்படுத்தக்கூடாது என்று கூட நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை புஷ்பத்தை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டும். சரி, புஷ்பமும் கிடைக்கல, நெல் பொரியும் எனக்கு கிடைக்கல சார்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, குங்கும அர்ச்சனை என்பதை செய்யலாம். குங்குமம் இருக்கும் இல்லையா வீட்டுல, அந்த குங்குமத்தினை கொண்டு ஒவ்வொரு நாமாவளியாக சொல்லி கொண்டே வந்து கூட குங்குமார்ச்சனையை செய்து கொண்டே வரலாம்.
விபூதியை கொண்டு அர்ச்சனை செய்ய முடியாது. விபூதி அர்ச்சனை என்பது சிவாலயத்திலே மட்டும்தான் சிவபெருமானுக்கே உரித்தது. அது கூட ஆகம விதிகளை படித்தவர்கள் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். நம்ம சாதாரணமா வீட்டுல அர்ச்சனை பண்ணும் பொழுது குங்கும அர்ச்சனையை செய்யலாம் சொல்றார். அது குங்குமம்னா அது அம்பாளுக்கு மட்டும்தானே என்று நாம் தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தெய்வமாக இருந்தாலும் தாராளமாக நாம் குங்கும அர்ச்சனையை செய்யலாம். ஏன்னு சொன்ன, அந்த குங்குமம் என்பது மஞ்சளில் இருந்து தயாரிக்கப்படுவது. அந்த மஞ்சளோடு அந்த படிகாரம் என்கின்ற அந்த சுண்ணாம்பும் சேர்ந்துதான் அந்த குங்குமம் என்பது வருகிறது. இந்த மஞ்சள் என்பதும் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இறைவனுடைய முழுமையான அருளை பெற்றதுதான் இந்த மஞ்சள் என்பது. ஆக இந்த மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த குங்குமத்தை கொண்டு தாராளமாக எல்லா தெய்வங்களையும் அர்ச்சனை செய்யலாம். ஆனால் அதே நேரத்திலே அது தாழம்பூ குங்குமமாக இருந்தால் அந்த தாழம்பூ குங்குமத்தினை கொண்டு சிவார்ச்சனையை செய்யக்கூடாது, சிவபூஜை என்பதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.